ஹாய் ஹலோ வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மயங்கொலிகள் பார்த்தோம். மயங்கொலிகள் அப்படிங்கிறது உச்சரிப்பில் சிறிதளவு வேறுபாடு உள்ள எழுத்துக்களை தான் மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறோம். மயங்கொலி எழுத்துக்கள் வந்து தமிழில் மொத்தம் 8 இருக்குது. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தமிழ் இன எழுத்துக்கள். இனம் அப்படின்னாலே ஏதோ ஒரு சம் கேரக்டர்ஸ் வந்து ஒன்று போல் இருக்கிற ஒரு இதை தான் இனம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸே அப்படின்னாலும் எல்லார் கூடயும் சேர மாட்டோம். ஏதோ சம் கேரக்டர்ஸ் வந்து ஒன்றா இருந்தால் தான் நம்ம அவங்க கூட இருப்போம். அதே மாதிரி தான் தமிழ் இன எழுத்துக்களில் ஒலிக்கும் முயற்சியும் பிறக்கும் இடம் இந்த ரெண்டுலேயும் ஒற்றுமை இருக்கும். அப்படி ஒற்றுமை உள்ள எழுத்தை தான் இன எழுத்துன்னு சொல்கிறோம். ஒலிக்கும் முயற்சி அப்படின்னா இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒலிக்கும் முயற்சியிலையும் பிறக்கும் இடமும் இந்த ரெண்டுலேயும் ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். 6 வல்லின எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் சேர்ந்திருந்தால் அது இன எழுத்துக்கள். இடையினம் எழுத்துக்கள் வந்து அது கூடயே ஒரே இனமாக இருக்கும். பெரும்பாலும் மெல்லின எழுத்தை அடுத்து அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். அதாவது இங்குக்கு அப்புறம் இக்கணும், இஞ்சுக்கு அப்புறம் இத்தணும், இஞ்சுக்கு அப்புறம் இச்சணும், இன்னுக்கு அப்புறம் இட்டணும், இந்து இத்து இப்பு இம்மு இன்னு இர் இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து வர்றதை தான் இன எழுத்துக்கள்னு சொல்கிறோம். மெல்லின எழுத்தை எடுத்து அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். இப்போ பாருங்களேன், திங்கள் இதில் இங்குக்கு அப்புறம் இக்கு அந்த க வந்திருக்கா. மஞ்சள் இஞ்சுக்கு அப்புறம் ச. மண்டபம் இன்னுக்கு அப்புறம் ட. இந்த மாதிரி மெல்லின எழுத்து அடுத்து அதன் இனமாகிய வல்லின எழுத்து வர்றதை தான் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனம். எரள வளல அந்த இ இர் இல் இவ் இல் இல் அந்த 6ம் ஒரே எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நட்பெழுத்துக்களை தான் இன எழுத்துக்கள்னு சொல்லலாம். நட்பெழுத்துக்களை தான் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்களாக இருக்குது. உயிரெழுத்துக்களில், அதாவது உயிரெழுத்துக்கள் எத்தனை 12. அந்த 12 எழுத்துக்களில் குறிலுக்கு வந்து நெடிலும் நெடிலுக்கு வந்து குறிலும் இன எழுத்தாக இருக்குது. அப்போ அப்படின்னு சொன்னால் ஆ, ஈனா இ, உ ஏ ஏ, ஓ ஓ, ஐ அப்படிங்கிறதுக்கு என்ன இல்லை குறில் எழுத்து இல்லை. அதனால் ஐ அப்படிங்கிறதுக்கு ஈ என்ன எழுத்தும், ஔ அப்படிங்கிறதுக்கு ஊ அப்படிங்கிற எழுத்தும் இன எழுத்தாக வந்திருக்கு. மற்ற எல்லாத்துக்குமே பேராக இருக்கும், குறில் நெடில். ஆனால் ஐக்கும் ஔவுக்கும் இன எழுத்து இல்லாததுனால ஐ ஈயை வந்து இன எழுத்தாகவும் ஔ வந்து ஊவை வந்து இன எழுத்தாகவும் கொண்டிருக்கு. ஓகேவா? இதை தான் இங்கே பார்த்துட்ருக்கோம். அப்புறம் இந்த மெல்லின எழுத்துக்களில் வந்து அதாவது உயிர்மெய் எழுத்துக்களில் வந்து மெல்லின எழுத்து அடுத்து வல்லின எழுத்துக்கள் வரும். ஆனால் உயிர் எழுத்துக்களில் வந்து இன எழுத்துக்கள் வந்து சேர்ந்தே வராது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சேர்ந்து வரும். அது என்ன அப்படின்னு சொன்னால் அளபடையில் உயிரெழுபடை இருக்குல்ல, அந்த உயிரெழுபடையில் மட்டும் தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் உயிரெழுத்துக்களை அடுத்து அதன் இனமாகிய இன எழுத்துக்கள் வந்து அளபெடுத்து வரும். மத்தபடி எந்த ஒரு வார்த்தையிலையுமே அதை அந்த இன எழுத்துக்களோடு சேர்ந்து வராது. ஆனால் வல்லின எழுத்துக்களோ மெல்லின எழுத்துக்களோ அதோட இன எழுத்துக்களோடு சேர்ந்து தான் வரும். அளபடையில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்தே வரும். அதுதான் ஓ ஓதல். தூவும் தளி ஓ ஓ அதுக்கு இன எழுத்து ஓ. தூ ஊ அதோட இன எழுத்து ஊ. தளி ஈ அதோட இன எழுத்து ஈ. தமிழ் எழுத்துக்கள்லையே இன எழுத்து இல்லாத ஒரே ஒரு எழுத்து அப்படின்னு சொன்னால் ஆயுத எழுத்து மட்டும்தான். வேறு எல்லா எழுத்துக்களுக்கும் இன எழுத்துக்கள் உண்டு. ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இன எழுத்துக்கள் இல்லை. உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.